அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சக்தி வாய்ந்த விரதம், திருவோண விரதம். மாதத்துல ஒரு முறை நமக்கு இந்த திருவோண நட்சத்திரம் வரும். அப்படி திருவோண நட்சத்திரம் வரும்போது நம்ம இந்த விரதத்தை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இந்த திருவோணம் அப்படின்னாலே சந்திரனுடைய நட்சத்திரம். நம்ம கிட்ட எல்லா ஐஸ்வர்யங்களும் இருந்தால் கூட நம்ம என்ன சொல்றோம், ஒரு கவலை, எனக்குல ஒரு கவலைங்க, மனசுக்கு ஒரு கவலை, ஒரு விஷயம் நடக்கலை, எல்லாம் கொடுத்த ஆண்டவன் எனக்கு ஒரு கவலையை வச்சிட்டான், ஒரு குறைய வச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த மனசுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சந்தோஷமா யாராலையும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் ஒரு குறை இருக்கும். பணக்காரனுக்கு கூட நினைப்போம் பெரிய கோடீஸ்வரன், அவருக்கும் மறைமுகமான கடன் இருக்கும், பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாம ஒரு மனிதன் இருந்தான் அப்படின்னா அவன் மனிதன் அல்ல. பிரச்சனையே இல்லை அப்படின்னா குடும்பமே இல்லாமல் சிவனே கெதி என்று எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை நோக்கி போறாங்க இல்லையா, காசு பணம் எதன் மீதும் மோகம் இருக்காது சித்தர்கள். இந்த சித்தர்கள் தான் உண்மையான எந்த கவலையும் இல்லாதவர். அவங்களுக்கு வேலையே தியானம் பண்றதா, அவங்களுக்கு வேலையே நமச்சிவாய மந்திரம் சொல்றதா. அவங்களுக்கு எதன் மீது மோகம் கிடையாது, எதன் மீது அவங்களுக்கு ஆசையும் கிடையாது. இப்படி நம்மளால இருக்க முடியுமா? நம்ம நாளைக்கு பணம் சம்பாதிக்கணும், இதை சேர்க்கணும், அதை சேர்க்கணும், பிள்ளைங்களுக்காக இதை சேர்க்கணும், வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், நகை வாங்கணும், புத்தாடைகள் வாங்கணும், பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு நாளைக்கு பணம் சேர்க்கணும், அவங்கள அந்த இதுல இப்படினும் நமக்கு கடமைகளும் அதிகமாக இருக்கு, நம்ம ஆசைகளும் பூர்த்தி ஆகாம இருக்கு. நம்ம ஆசைகள் பூர்த்தியாக, அதாவது எண்ணம், மனசுல நினைச்ச காரியம் சீக்கிரம் நடக்கதான் இந்த திருவோண விரதத்தை அப்ப இருந்து இன்ன வரைக்கும் ரொம்ப அன்பு உறவுகள் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. விரதங்கள் இருக்கக்கூடிய முறை, இப்ப ரொம்ப பேர் திருவோண விரதம் அப்படின்னு இருக்கோம், ரொம்ப பேர் சரியா இருக்காங்க. சில அன்பு உறவுகள் மட்டும் அந்த விரதங்களை சரியா ஃபாலோ பண்றது இல்லை. விரதங்கள் இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா எந்த விஷயத்துல கவனமாக இருக்கும். இந்த திருவோண விரதங்கள் கொஞ்சம் எல்லா விரதங்கள் மாதிரி கிடையாதுங்க. இது கொஞ்சம் நம்ம சில இதுகளை நம்ம மாத்திக்கிறோம், அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். நமக்கு திருவோணம் எப்ப வருது அப்படிங்கிறத பார்த்தலாம். மாதம் ஒரு முறை வரும். நம்ம கண்டிப்பா வீடியோ முன்கூட்டியே கொடுப்போம். இந்த வீடியோ மட்டும் ஒரு நாளைக்கு முன்பாக கொடுத்திருக்கு. அடுத்து ஒரு 3 நாளைக்கு முன்பாக வீடியோ பதிவிடப்படும். நமக்கு 23/12/2025 செவ்வாய்க்கிழமை முழுமையான திருவோண நட்சத்திரம் வருது. இந்த திருவோண நட்சத்திர விரதம் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு முன்பாகவே சைவ உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா, எல்லோரும் சைவம் சாப்பிடுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. சில வீட்டுல ஏதாவது ஆசைப்பட்டு ஏதாவது சாப்பிடலாம். அப்படி இருக்கிறவங்க திருவோண விரதத்துக்கு நீங்க தயாராயிட்டீங்க அப்படின்னா நீங்க இன்று நாளே நீங்க ரெடி ஆயிடணும். முதல் நாளே நீங்க ரெடி ஆயிடணும். திருவோண விரதம் பெருமாளை நோக்கி இருக்கக்கூடிய விரதம், சந்திர பகவானுடைய முழு ஆசி கிடைக்கக்கூடிய விரதம். ஏன்னா அந்த மனசுங்கிறது சந்திரன். எப்பயுமே பௌர்ணமியாக இந்த மனசு இருந்துச்சு அப்படின்னா, அதாவது யாரையும் கெடுக்காமல், யார் மீதும் போராமைப்படாமல், மற்றவர்கள் வளர்ச்சியை பார்த்து போராமை கொள்ளாமல், எப்படி இந்த மனசுல எந்த ஒரு தீய சக்தியான எண்ணங்களையும் வளர்த்து கொள்ளாமல், சஞ்சலப்படாமல், இந்த சந்திரனை, உங்க மனசுல சந்திரன், இந்த சந்திரனை தூய்மையாக வைத்துக் கொள்ளும் ஒவ்வொரு அன்பு உறவுகளுக்கும் இந்த திருவோண நட்சத்திரம் முழுமையான பலனை தரும். சஞ்சலம் இருக்குங்க, சஞ்சலம் இல்லாத யார்? ஒரு வீடு கட்டிட்டாலே, எவ்வா வீடு கட்டிட்டான், பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணிட்டான், கார் வாங்கியிருக்காராமே, அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறது உண்டு தானே. இது எல்லோருக்கும் சிலர் எல்லாரும் சொல்ல முடியாது. 95% பேருக்கு இந்த எண்ணங்கள் கண்டிப்பாக மறையும். வெளியில இல்லாட்டாலும் மனசுக்குள்ள சஞ்சலங்கள். பெரிய தொழிலதிபர் ஆயிட்டாரமே, என்னப்பா இது, எப்படிப்பா இவ்வளவு காசு வந்துச்சு? அவன் கஷ்டப்பட்டு அவனுடைய திறமையால
முன்னேறி வர்றாங்க. அந்த முன்னேற்றத்தை பார்த்து நம்ம கைதட்டி வாழ்த்து சொல்லணும். பின்னாடி நின்று போராமை கொள்ளக்கூடாது. அப்படி நம்ம போராமையில் இருந்தாலும் சரிங்க. ஏன்னா மனிதனுக்கு மனசு தானே, அவ்வப்போது எப்படி வேணுமாலும் மாறும். என்ன வேணுமாலும் மனசுல நினைக்க தோணும், மறையும். நிலை இல்லாதது சந்திரன். அதனால சந்திரனுக்கு நிலை இல்லாத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமா போயிட்டே இருப்பார். அவர் ஒரு பக்கம் போகட்டும். நம்ம அந்த ஆதிக்கத்தை, அந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தை பலம் பெற வைக்கிறதுக்கு தான் திருவோண நட்சத்திரம் நமக்கு இருக்கு. இந்த நட்சத்திரத்துல விரதம் இருந்து நம்ம மனசை தூய்மையாக வச்சு நம்ம எண்ணத்தை பவர் கொடுக்கலாமே. அதாவது பௌர்ணமி சந்திரனாக இந்த மனசை மாத்தலாமே. அப்ப பௌர்ணமி சந்திரன் என்ன நினைச்சது நடக்கும். பளிச்சுன்னு வெளிச்சம் இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம மனசுல ஒரு விஷயத்த நினைக்கிறோம், நடக்கல. ஆனா திருவோண விரதம் இருந்துட்டு நீங்க மனசுல நினைச்சீங்க அப்படின்னா அந்த காரியம் சீக்கிரம் சித்தி ஆகுங்க. யாருக்காவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வாக்கு சொல்றவங்க, இவர் சொன்னாரு நடந்துருச்சு, அவர் சாமியாரே இருக்க மாட்டார், ஒரு சாதாரண மனுஷன், போயா உனக்கு இந்த மாசம் கல்யாணம் ஆயிடும். ஏன்னா அவர் அந்த சந்திரனை பிரதிபலிக்க வச்சிருக்காரு. அவர் மனசுல எந்த ஒரு அழுக்கும் கிடையாது, சுத்தமான மனசு. இவங்க வார்த்தையால் சொல்லக்கூடிய வாக்கு பலிதமாகும். மற்றவங்களை கொள்ள அடிக்கணும், மற்றவங்களுடைய சூழலை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட காசு பறிக்கணும் அப்படின்னு நினைச்சு வாக்கு சொன்னாலும் பலிக்காது. அது பொய் வாக்கா போயிருங்க. மனசுலதான் உனக்கு கொள்ளை அடிக்கிற மனசாகி போச்சு. சந்திரன் எப்படி பிரதிபலிப்பார்? இங்க இருக்கிறதானே இங்க வாய் வழியா வரும். மனசுல என்ன இருக்கோ முதல்ல நீங்க பாருங்க, ஒரு விஷயத்த மனசு நினைச்சிடும், அதுக்கப்புறம் தான் சொல்றதுக்கே வரும், வார்த்தைகள் வரும். அப்படி பேசுபவர்கள்ட்ட, அப்படி சொல்பவர்கள்ட்ட சந்திர பகவான் பலமா இருப்பார். செய்யறதெல்லாம் தப்பு, நினைக்கிறதெல்லாம் தப்பு, எல்லாத்தையும் மனசுக்குள்ள அழுக்கெல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு எப்படி அமாவாசைங்கிற இருள் மாதிரி சந்திரனை மூழ்க வச்சுக்கிட்டு ஒரு நல்ல விஷயத்த சொன்னா நடக்குமா? நடக்காது. அப்போ நம்மளும் தெரிந்தும் தெரியாமலும் இது போன்று நினைச்சிருக்கலாம். மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்பட்டிருக்கலாம். மனித பிறவிதானே, ஆசைகள் தானே. எதுவா இருந்தால் என்ன, இனிமே நம்மளை மாத்திக்கலாமே. இப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், மனசுக்குள்ள சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த விரதம் இருப்பதால் அந்த சஞ்சலத்தையும் அந்த பாவத்தையும் போக்கும் திருவோண விரதம். இந்த திருவோண விரதம் இருப்பதால் என்னென்ன நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, திருமண தடை விலகும், சந்தான பாக்கியம் குழந்தை வரம் கிடைக்கும், தொழில் மூலமாக லாபம், ஐஸ்வர்யம், அதாவது வருமானம், சந்தோஷம் இல்லையா? இப்ப நம்ம ஒரு 10,000 20,000 50,000 வாங்கிட்டு இருக்கோம். அடுத்து கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா போறேன், ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா போறேன்னா நமக்கு நமக்கு வருமானம் இரட்டிப்பு வருமானமாக வருதுன்னு சந்தோஷப்பட மாட்டோமா? அப்படி லட்சுமியுடைய கிருபா கடாட்சத்தையும் தரக்கூடிய விரதம் தான் இந்த விரதம். மங்களத்தை தரக்கூடிய விரதம் திருவோண விரதம். வீட்டுல ஐஸ்வர்யம், கணவன் மனைவி ஒற்றுமை, சந்திரன் தாங்க. மனசு தெளிவா இருந்தா கல்வியிலையும் சித்தியாக முடியும். உங்க குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. திருவோண நட்சத்திரம் 23/12/2025 செவ்வாய்க்கிழமை வருது. நம்ம திங்கக்கிழமை என்ன செய்யணும்? சைவமா தான் இருக்கும். செவ்வாய்க்கிழமை காலையில அதிகாலையில் எழுந்து தலைக்கு நீராட வேண்டும், குளிக்கணும். முதல்ல நம்ம நீராட வேண்டும். நீராடிய பிறகு வீட்டில் உள்ள பெருமாள் திருவுருவ படத்திற்கு சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சாற்றி நெய் தீப விளக்கு ஏற்றி, இப்ப காமாட்சி விளக்கு வச்சிருப்பீங்க, நெய் இருந்தா நெய் விளக்கு ஏற்றலாம். இல்லை அப்படின்னா சுத்தமான நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா அதை ஊற்றி நீங்க விளக்கு ஏத்துங்க. பஞ்சு திரியிட்டு விளக்கு ஏத்து. ஒரு பாலோ இல்ல கற்கண்டோ பேர்ச்சம்பழமோ ஏதாவது ஒரு நிவேதானம் வை. ஒரு டம்ளர், பெரிய டம்ளர்ல கூட ஒரு செம்புல ஒரு அளவுக்கு கூட நீங்க பால் காய்ச்சி அதுல கொஞ்சோண்டு ஏலக்காய், இது போல பாதம் ஏதாவது உங்களால முடிஞ்சது சேர்த்துக்கலாம். இல்ல வெறும் பாலாக இருந்தாலும் பரவாயில்லை. வாழைப்பழம், நல்ல வாழைப்பழம் வாங்கிக்கிறங்க, நல்ல பழுத்த பழமா வாங்கிக்கிறங்க. வெற்றிலை கழிப்பார் பெருமாளுடைய திருவுருவ படத்துக்கு வச்சு பெருமாளை வழிபடுங்க. அப்படி பெருமாளை வழிபடும் போது விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலாம், இல்ல கேட்கலாம். இந்த நேரத்துல நம்ம வேலை பார்த்தோம்னா என்ன செய்யலாம்? கேட்டுக்கிட்டே வேலை பார்க்கலாம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்டுக்கிட்டே நம்ம பச்சுண்டே என்ன பண்ணலாம்? பெருமாளுக்கு அலங்காரம் செஞ்சு, பெருமாளுக்கு துளசி முன்னாடி வாங்கி வச்சிருங்க, துளசி மாலை சாற்றி விளக்கு ஏற்றி வைத்து வெற்றிலை, களிப்பாக்கு, வாழைப்பழம், பால் அல்லது பேர்ச்சம்பழம், டைமண்ட் கற்கண்டு
ஏதாவது ஒரு நிவேதானம் வைத்து பூஜை செய்து தூப தீபம் ஊதுபத்தி காட்டி கற்பூர தீபம் காட்டவே. முடிஞ்சா நீங்க காலையில நான் சீக்கிரம் வேலைக்கு போறேங்க, கோவிலுக்கு போறதுக்கான நேரம் எனக்கு காலம் வரை இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய வீட்டுல உள்ள பஞ்ச பாத்திரம் இல்லைன்னா ஒரு சின்ன டம்ளர் இதுக்குன்னு வாங்கி வச்சுக்கிறீங்க விரதத்துக்கு. அதுல அந்த தீர்த்தம் தண்ணி வச்சுட்டு அதுல 2 துளசி போட்டு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டு வச்சிருங்க. அந்த தீர்த்தத்தை எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, 3 முறை கையில ஊத்திண்டு அச்சுதாய நமகா சொல்லி குடிங்க, ஆனந்தாய நமகா சொல்லி குடிங்க, கோவிந்தாய நமகா சொல்லி குடிங்க. இந்த 3 நாமத்தை சொல்லி தீர்த்தமும் சாப்பிடும். கோவில் உங்களுக்கு பக்கத்திலேயே அருகாமையிலே பெருமாள் ஆலயம் இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். இங்க எல்லாம் வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு நேர கோயிலுக்கு போகும். கோயிலுக்கு போய் பெருமாளுக்கு முடிஞ்சா அங்க ஒரு 2 வாழைப்பழம் துளசி வாங்கி கொடுத்து பெருமாள் பேருக்கு உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. பண்ணிட்டு அங்கே தீர்த்தம் அதே போல வாங்கி நான் சொன்னது போல வாங்கி அந்த அச்சுதாய நமக அனந்தாய நமக கோவிந்தாய நமக நாமத்தை சொல்லி சாப்பிடு. இப்படி சாப்பிட்ட பிறகு உங்க பணியை நீங்க பார்க்கலாம். என்ன சாப்பிடலாம் அப்படின்னா காலையில நீங்க சாப்பிடுறது பாலும் பழமும் தான் சாப்பிடலாம். இந்த விரதம் இருக்கக்கூடிய நேரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான நேரம் தான், முழுமையாலாம் இருக்கும் நீங்க அவசியம் கிடையாது. காலையில 6 மணிக்கு முன்பாக எழுந்து நீராடி நம்ம வேலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம், சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு, உங்களுடைய வேலையை நீங்க பார்க்கலாம். மனசுக்குள்ள மட்டும் நாராயண நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. நாராயணன் பத்தி யோசிங்க, அதிகமா யோசிங்க. நாராயண நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. என்ன சாப்பிடலாம்? பழம் பால். காலம்பரை பழம் பால் எடுத்துக்கிறேங்க. மதியம் சாப்பிடக்கூடாது. பசி தாங்காதவங்க என்ன செய்யணும், அரிசி உணவு இல்லாத கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டி இல்ல சப்பாத்தி தோசை எடுத்துக்கணும். இல்லைங்க நான் உபவாசமாக முழுமையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா இந்த பால் பழம் கூட எடுத்துக்கிற மாட்டாங்க. முழுமையாகவே அந்த பெருமாள் தீர்த்தம் சாப்பிட்டாங்க இல்லையா காலம் வரை, எப்படி இந்த விரதம் இருக்கிறவங்க துளசி தீர்த்தம் சாப்பிட்டு தான் நீங்க விரதத்தை ஆரம்பிக்கணும். நீங்க துளசி தீர்த்தம் சாப்பிடாம திருவோண விரதம் இருந்தால் எந்த விதத்திலையும் பலன் தராது. இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அன்பு உறவுகள் விரதங்கிற பேர்ல இருக்கீங்க, மனசார இருக்கும், தெரியாம பண்ணிட்டோம்னாலும் பிரச்சனை இல்லை, பெருமாள் உங்களுக்கு பலன் தருவார். தெரிஞ்சுக்கிட்டே இல்லையா? நீங்க அந்த பெருமாள் தீர்த்தம் ஏன் சாப்பிடுறோம் அப்படின்னா உங்க உடல் தூய்மையாகும், உங்க உள்ளம் தூய்மையாகும், உங்க மனசு தூய்மையாகும், எண்ணங்கள் எல்லாம் நல்லபடியாக பிரதிபலிக்கும். இந்த துளசி தீர்த்தம் அச்சுதாய நமக அனந்தாய நமக கோவிந்தாய நமக சொல்லி சாப்பிடுறோம் இல்லையா, இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். காலமுறை தீர்த்தம் உங்க உடம்புக்குள்ள பலமா போயிடுச்சு, ஒரு ஆயுதமா போயிடுச்சு, உங்க உடம்புக்குள்ள பிரதிபலிக்கும், ஒரு கவசமாக இருக்கும். இந்த விரதத்துல எவ்விதமான தடையும் வராம பார்த்துக்கிறோம். நீங்க இருக்கக்கூடிய விரதத்தினுடைய முழுமையான பலனை பெற்றுத்தரும். சந்திரனுடைய அருள் கிடைக்கும். அப்ப மாலை நேரம் என்ன செய்யணும்? காலையில 6 மணில இருந்து நமக்கு ஒரு 6 மணி வரைக்கும் தான் இந்த விரதங்களை நம்ம இருக்கோம். அப்ப 6 மணி ஆயிடுச்சா கோவிலுக்கு போங்க. திருப்பி பெருமாள் கோவிலுக்கு கண்டிப்பாக போகணுங்க. ஏன்னா இந்த திருவோண விரதம் இருக்கிறவங்க மாலை நேரம் கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும். காலையில தீர்த்தம் கோவில்ல சாப்பிடலாம், இல்ல உங்களை ஆத்திலேயே நீங்க ரெடி பண்ணி சாப்பிடலாம் துளசி தீர்த்தம். மாலை நேரம் போய் பெருமாளுக்கு 2 நெய் தீப விளக்கு ஏற்றி நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கும் 2 தீபம் ஏற்ற வேண்டும். சந்திர பகவானுக்கு வெற்றிலை வாழைப்பழம் வாசனையான மலர்கள் சாத்தி உங்க பேருல அர்ச்சனை பண்ணணும். இதை மட்டும் மறக்காதீங்க. திருவோண விரதம் இருப்பது எல்லோரும் இருக்கலாம், விரதம் இருக்கு, நான் எப்பயும் போல இருக்கலாம். ஆனா இந்த விரதங்கள் இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா பலன் நமக்கு கிடைக்கும். இப்படித்தான் விரதங்களை நம்ம இந்த திருவோண விரதங்களை எடுக்கணும். துளசி தீர்த்தம் சாப்பிடாம விரதங்கள் இருக்கக்கூடாது. பசி கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா நான் சொன்னது போல நீங்க என்ன பண்ணுங்க, அரிசி உணவு இல்லாத உணவை எடுத்துக்கிறீங்க. முழு உபவாசமாக இருக்க முடியும், என்னால முழுமையாக விரதம் இருக்க முடியும் அப்படின்னா நான் சொன்னது போல தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டு முழுமையாக விரதம் இருப்பாங்க. இல்லைங்க ஓரளவுக்கு என்னால பசி தாங்க முடியாதுன்னா காலையில பால் பழம் எடுத்துக்கிறீங்க, மதியம் பால் பழம் எடுத்துக்கிறீங்க. மாலை நேரம் நமக்கு 6 மணியோட அந்த சந்திர தரிசனத்தோட விரதங்கள் பூர்த்தி ஆயிடும். எப்படி பார்த்தீங்களா? சின்ன 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 வேலை தான் நம்ம செய்ய வேண்டியது. துளசி தீர்த்தம் காலையில குடிச்சு விரதம் ஆரம்பிக்கணும். மாலை நேரத்துல பெருமாளுக்கு 2 விளக்கு ஏற்றணும்.
நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு 2 விளக்கு ஏற்றி வாசனையான மலர் சாத்தி வெத்தலைப்பாக்கு பழம் நிவேதானம் கொடுத்து உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணணும். முடிஞ்சால் அன்று பகல் நேரங்கள்ல பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் கொடுங்க. ரொம்ப விசேஷம். அன்னதானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணு. நம்ம வீடியோவை புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. இது போன்ற நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். விரதங்கள் இருக்கக்கூடிய முறைகள் பத்தி நம்ம விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். பரிகாரங்கள், ராசி பலன் பிரசங்கத்திலேயே சொல்றோம். தொடர்ந்து வரும். நம்ம வீடியோவை பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.